ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம்? சொல்லுங்கம்மா. ஏரியா அண்ட் வால்யூம். ஏரியா அண்ட் வால்யூம்லாம் சொல்லுங்க பாப்போம். ரெக்டாங்கிளுக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? டக்கு டக்குன்னு சொல்லுவீங்களா? அப்படியே ஒரு காமன் நேரத்துல ஏரியா அண்ட் வால்யூம் ரிவிஷன் பண்ணிட்டு ஓடியே போயிடலாம். சொல்லுங்க. ஏரியா அண்ட் வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? எல் இன்டு வி. பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா? சுற்றளவுக்கு 2 இன்டு எல் பிளஸ் வி. இதோட டயகனல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னதியா? ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது ரெக்டாங்கிளுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? செவ்வகம். இதுவே சதுரமா இருந்துச்சுன்னா அதுக்கு என்னையா ஃபார்முலா? ஏரியாவுக்கு என்னையா ஃபார்முலா? ஏ ஸ்கொயர். ஏரியாவுக்கு ஏ ஸ்கொயர். அடுத்து பெரிமீட்டருக்கு 4a. டயகனலுக்கு ஃபார்முலா என்னதியா? ரூட் 2a. ஓகேங்களா? அடுத்து ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ஈக்குவல் ட்ரையாங்கிள்னு ஒண்ணு இருக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து என்னது? ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சமபக்க முக்கோணம். எல்லாமே ஈக்குவலா இருந்தா சமபக்க முக்கோணம். இது பி ஹச்ன்னு இருந்தா இதுக்கு பேரு செங்கோண முக்கோணம். இதுவே வேற வேற வேல்யூ இருந்தா என்னது? அசமபக்க முக்கோணம். இங்கிலீஷ்ல ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஈக்குவல் ட்ரையாங்கிள் இது பேரு, இதுக்கு பேரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா ரூட் 3 டிவைட் பை 4 இன்டூ ஏ ஸ்கொயர். இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிள்ல ஹச் கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்பாங்க. ரூட் 3யோட வேல்யூ 1.732. குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் 1.732. ஓகேங்களா? அப்ப இதுல ஹச் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு ஃபார்முலா கேட்பாங்க. ரூட் 3 டிவைட் பை 2a. ரூட் 3 டிவைட் பை 2a அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏ. அப்ப இதான் வந்து என்னதியா? ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா. ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? சொல்லுங்கம்மா. ரூட் 3 டிவைட் பை 4 இன்டூ ஏ ஸ்கொயர். ஹச் கண்டுபிடிக்க ஃபார்முலா ரூட் 3 டிவைட் பை 2 இன்டூ ஏ. இதோட சுற்றளவு பெரிமீட்டருக்கு ஃபார்முலா 3a. இதோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னதுமா? ஆஃப் இன்டூ பி இன்டூ ஹச். இதோட பெரிமீட்டர். பெரிமீட்டர்னாலே சுத்தி உள்ள எல்லாத்தையும் கூட்டிக்கணும். பி பிளஸ் ஹச் பிளஸ் கர்ணம் ஹைப்போடென்ஸ்னு எடுத்துக்கணும். இதுவே அசம பக்க முக்கோணம் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளா இருந்தா ஃபார்முலா என்னமா? ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. எஸ் எப்படியா கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைட் பை 2. இதோட சுற்றளவுக்கு என்னையா ஃபார்முலா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இந்த சமபக்க முக்கோணம் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ரூட் 3யோட வேல்யூ என்னது? 1.732. அடுத்து யாரியா? சர்க்கிள். சொல்லுங்க டக்கு டக்குன்னு. சர்க்கிள். வட்டமா இருந்தா ஏரியாவுக்கு என்னையா ஃபார்முலா? பையா ஸ்கொயர்டு. சுற்றளவுக்கு ஃபார்முலா 2 பையாரு. ஓகேவா? அரைவட்டமா இருந்துச்சுன்னா என்னையா ஃபார்முலா? பையா ஸ்கொயர் டிவைட் பை 2. கால்வட்டமா இருந்துச்சுன்னா பையா ஸ்கொயர் டிவைட் பை 4. இதோட ஆன்சர் என்னையா சொல்லி கொடுத்துருக்கேன்? அரைவட்டமா இருந்தா ஷார்ட்கட்டுக்கு ஃபார்முலா 36 டிவைட் பை 7 இன்டூ ஆர். கால்வட்டமா இருந்தா 25 டிவைட் பை 7 இன்டூ ஆர். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா இந்த சர்க்கிள் இருந்து அதோட மையத்துல எங்க கோடு போட்டாலும் அது யாரியா? ஆர்னு அர்த்தம். இது என்னது? ஆர்னு அர்த்தம். இது எல். இதுக்கு பேரு செக்டார், அதாவது வட்டக்கோண பகுதி. வட்டக்கோண பகுதியோட ஏரியா கண்டுபிடிக்க என்னமா ஃபார்முலா? தீட்டா டிவைட் பை 360 இன்டூ பையா ஸ்கொயர். சுற்றளவு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? சுற்றளவுனா சுத்தி உள்ளதை கூட்டிக்கணும். 2r பிளஸ் எல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல எல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன ஃபார்முலா? தீட்டா டிவைட் பை 360 இன்டூ 2 பையார். ஓகேங்களா? இதுதான் செக்டாரோட ஃபார்முலா. அடுத்து பேரலலோகிராம். பேரலலோகிராம்னா எப்படியா டயக்ராம் இருக்கும்? எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஒரு ஹைட் இருக்கும். பேரலலோகிராமுக்கு ஏரியாவுக்கு ஃபார்முலா பி இன்டூ ஹச். ஆக்சுவலி ஏரியாலாம் ஃபார்முலா வச்சே எழுதிட்டு வந்துடலாம். அதனால ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. பி இன்டூ ஹச். அதே மாதிரி வால்யூமுக்கும் ஃபார்முலா தெரிஞ்சாலே எழுதிட்டு வந்துடலாம். ஸோ ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமேலு எடுத்து ஷார்ட்கட்டும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பேரு பேரலலோகிராம், இணைகரம். பி இன்டூ ஹச்னு அர்த்தம். அடுத்து சாய் சதுரம். சாய் சதுரம்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல ட்ரப்பேசியம்னு அர்த்தம். இது ஏ, இத பி, இத ஹச்ன்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா என்னதியா? ஆஃப் இன்டூ ஏ பிளஸ் பி இன்டூ ஹச். ஓகேங்களா? இது ட்ரப்பேசியம், சாய் சதுரம். இதுவே சாரி, ட்ரப்பேசியம் என்னதியா? சாய் சதுரம்னு தப்பா சொல்லிட்டேன். சரிவகம். சரிவகம், ட்ரப்பேசியம். அடுத்து சாய் சதுரம். சாய் சதுரத்துக்கு பேர் என்னதியா? ராம்பஸ். ராம்பஸ்னா இப்படி இருக்கும்.
டயகனல் 1, டயகனல் 2. ராம்பஸ்க்கு 2 ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன். டயகனல் கொடுத்தா ஆஃப் இன்டூ D1 இன்டூ D2. டயகனல் கொடுக்கலன்னா என்ன ஃபார்முலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன்? B இன்டூ H. சுத்தி இருக்கிறதெல்லாம் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட சுற்றளவுக்கு ஃபார்முலா 4A. சோ அடுத்து நாற்கரம். நாற்கரம்னா குவாட்ரிலேட்ரல். நாற்கரத்தோட டயக்ராம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு இங்க ஒரு டயகனல் இருக்கும். இது H1, இது H2. ஃபார்முலா என்னதியா? ஆஃப் இன்டூ D இன்டூ H1 பிளஸ் H2. இதையா ஏரியா. அப்ப ஏரியா எல்லா ஃபார்முலாவுமே சொல்லிட்டேன். டக்குன்னு நான் ஒரு ரிவிஷன் பண்றேன். ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஓகேங்களா? ரெக்டாங்குலரா இருந்துச்சுன்னா எல் இன்டூ பி 2 இன்டூ எல் பிளஸ் பி. டயகனலுக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதுவே சதுரமா இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் 4A. டயகனலுக்கு ஃபார்முலா ரூட் 2A. இதுவே ட்ரையாங்கிள்ல ஈக்குவல் ட்ரையாங்கிளா இருந்துச்சுன்னா ரூட் 3 டிவைட் பை 4 இன்டூ ஏ ஸ்கொயர். ரூட் 3யோட வேல்யூ 1.732. இது வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிளா இருந்துச்சுன்னா இதோட இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிளே ஹச் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ரூட் 3 டிவைட் பை 2 இன்டூ ஏ. இதுவே இதுல சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க 3A. சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு ஃபார்முலா என்னது? 3Aன்னு சொல்லணும். இதுவே செங்கோண முக்கோணமா இருந்துச்சுன்னா ஆஃப் இன்டூ பி இன்டூ ஹச். இதுவே அசம பக்க முக்கோணம், அதாவது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள், இது ஏ, இது பி, இது சியா இருந்துச்சுன்னா ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஆக்சுவலி இவ்வளவு பெரிய ஃபார்முலா போட தேவையில்ல. ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லுவேன்? ஆஃப் இன்டூ ஏ இன்டூ பி. ஏபிங்கிறது என்ன வேல்யூ எடுத்துக்கணும்னு சொன்னேன்? சின்ன வேல்யூ. அதுக்காக ஒரு வார்த்தை சொல்லி கொடுப்பேன். என்ன சொல்லி கொடுப்பேன்? சின்ன ஸ்கேல். வெரி குட்மா. சின்ன ஸ்கேல். அடுத்து சர்க்கிள், அரைவட்டம், அடுத்து கால்வட்டம், அடுத்து செக்டார். வட்டத்தோட பரப்பளவு பையா ஸ்கொயர்டு. அரைவட்டம் அந்த பையா ஸ்கொயர் டிவைட் பை 2. இது பையா ஸ்கொயர் டிவைட் பை 4. இதுக்கு டீட்டா டிவைட் பை 360 இன்டூ பையா ஸ்கொயர்டு. ஆக்சுவலி இந்த செக்டார் சம்மு 3 காயினா ஒன்னா பண்ணிருக்காங்கன்னு குரூப் 1ல கேட்டிருந்தாங்கல்ல இல்லையா? 3 காயினா ஒன்னா பண்ணிருக்காங்க. இந்த இடையில இருக்கிற இந்த இன்பிட்வீன் கேப் எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்கல்ல. இப்படி ஒரு 3 காயினா ஒன்னா வச்சா அப்ப இந்த 3 காயின் இத பார்த்தாலே ஒரு வட்டத்துல ஒரு செக்டார் ஃபார்ம் பண்ண மாதிரி தானே இருக்கு. அப்போ 3 செக்டார எடுத்து மைனஸ் பண்ணாதானே இத கால் வட்டம்னு நினைச்சுக்க கூடாது. 3 செக்டாரோட ஃபார்முலாவை எடுத்து இந்த சமபக்க முக்கோணத்தோட மைனஸ் பண்ணாதான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். போன குரூப் 1 கொஸ்டின் 3 காயினை ஒன்னா ஒட்டிக்கிற மாதிரி வைங்க. இதோட ரேடியஸ் அப்படின்னு கொடுத்திருந்தான். ரேடியஸ்னா இப்ப இந்த வட்டத்துக்கு இதுல இருந்து இது வரைக்கும், இந்த வட்டத்துக்கு இதுல இருந்து இது வரைக்கும், இதுல இருந்து இது, இதுல இருந்து இது. அப்ப இந்த கேப்ப மட்டும் கேட்டிருந்தான். இந்த இந்த கேப்ப மட்டும் என்ன, இடையில உள்ள கேப் மட்டும் என்னன்னு இப்ப இந்த குரூப் 1ல கேட்டு வச்சிருந்தான். சோ நீ இந்த ஒரு ஃபுல்லா ஈக்குவல் ட்ரையாங்குலரை கண்டுபிடிச்சு அதுல யார மைனஸ் பண்ணணும்? ஈக்குவல் ட்ரையாங்குலரை கண்டுபிடிச்சு யார மைனஸ் பண்ணணும்? 3 செக்டாரோட வேல்யூவை மைனஸ் பண்ணும். இது ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால எல்லா பக்கமும் ஆங்கிள் எவ்வளவு டிகிரியா இருக்கும் சொல்லுங்க? 60 டிகிரி. செக்டாரோட ஃபார்முலா என்னது? θ டிவைடட் பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். இது குரூப் 1 கொஸ்டின். சோ செக்டார் சம்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இணைகரம் பேரலலோகிராமா இருந்தா ஃபார்முலா என்னதியா? இணைகரம் பேரலலோகிராமுக்கு பி இன்டூ ஹச். சரிவகம் ட்ரபேசியம்னா ஆஃப் இன்டூ ஏ பிளஸ் பி இன்டூ ஹச். சாய்ஸ்வரமா இருந்தா 2 ஃபார்முலா, ஆஃப் இன்டூ D1 இன்டூ D2ன்னு ஒரு ஃபார்முலா, பி இன்டூ ஹச்னு ஒரு ஃபார்முலா. நாற்கரமா இருந்தா ஆஃப் இன்டூ டி இன்டூ H1 பிளஸ் H2ன்னு ஒரு ஃபார்முலா. அவ்வளவுதான். அடுத்து நம்ம படிக்க போறது வால்யூம். ஏரியா படிச்சிட்டோம், ஃபார்முலா. அடுத்து வால்யூம். வால்யூம்ல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது கியூபாய்டு. கியூபாய்டுனா என்னையா சொல்லுவோம் தமிழ்ல? எல்லாம் இருக்கீங்களா இல்ல நான் மட்டும்தான் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா? கனசெவ்வகம் மேம். கனசெவ்வகம். கனசெவ்வகத்தோட கன அளவுக்கு என்னையா ஃபார்முலா? எல் இன்டூ பி இன்டூ ஹச். இதோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா 2 இன்டூ எல் பிளஸ் பி இன்டூ ஹச். இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? 2 இன்டூ எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் எல்ஹெச். இதோட டயகனல் கண்டுபிடிக்க ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். என்கிட்ட படிச்சவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியாவை மேற்பரப்புன்னு சொல்லலாம், பக்க பரப்புன்னு சொல்லலாம், வலைப்பரப்புன்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே மீனிங் ஒண்ணுதான். டோட்டல் மொத்த பரப்புன்னு சொன்னாதான் இது. இதுல 4 பக்கத்துக்கு மட்டும் பெயிண்ட் அடினா சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும்.
5 பக்கத்துக்கு பெயிண்ட் அடினா சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவோட யார ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? எல்பிய ஆட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி சர்ஃபேஸ் ஏரியானா 4 பக்கம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா எத்தனை பக்கம்? 6 பக்கம். ஓகேங்களா? அப்ப கியூபாய்டு படிச்சாச்சு. அடுத்து கியூப். அடுத்து யாரு? கியூப். கியூபோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? ஏ கியூப். சர்ஃபேஸ் ஏரியா 4a ஸ்கொயர்டு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6a ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இதுதான். இதோட டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? √3a. இதோட டயகனல் கண்டுபிடிக்க ஃபார்முலா √3a. இதெல்லாம் நீங்க ரீகால் பண்ணிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு ஃபைனல் ரிவிஷன். a கியூப் 4a ஸ்கொயர் 6a ஸ்கொயர் √3a. இந்த கியூபாய்டு கியூப் சம்ல போன குரூப் 2ல கூட கேட்டிருந்தாங்கல்ல. என்ன கேட்டிருந்தாங்க? 3 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி இது மீட்டர்ல இருந்துச்சு. இது எல்லோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, இது ஹெச்சோட வேல்யூ. இதோட வால்யூம லிட்டர்ல எழுத சொல்லி இது போன குரூப் 2 கொஸ்டின். ஓகேவா? இப்ப இத மல்டிப்ளை பண்ண ஆன்சர் மீட்டர் கியூப்ல இருக்கும். மீட்டர் கியூப லிட்டரா மாத்தணும்னா எத்தனை ஜீரோ சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்? 3 0 மேம். 3 ஜீரோவை சேர்த்துக்கணும். லிட்டரை திருப்பி மீட்டர் கியூபா மாத்தணும்னா எத்தனை ஜீரோவை அடிச்சிடணும்னு சொல்லியிருக்கேன்? 3 ஜீரோவை அடிச்சிடணும். சோ இதான் கியூபாய்டு கியூப். அடுத்து கம்பேர் பண்ணி சொல்லி கொடுப்பேன். சிலிண்டர். அடுத்து யாரியா? கோனு. மா சஃபர் நவ். ஆமா, இப்ப ஓடணும்னு அழுவ கூடாது. சரியா? மேடம் லேட் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு அது மாதிரி அழுவ கூடாது. படிக்கணும். பாதி பேர் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துப்பாங்க. நீங்க ஆனா நல்லா படிங்க. சொல்லுங்கம்மா. இது அரைக்கோளம். ஓகேங்களா? இப்ப சிலிண்டர். ஃபர்ஸ்ட் சிலிண்டரை பார்த்தரலாம். சிலிண்டர்னா என்னையா ஃபார்முலா? சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா πr ஸ்கொயர்டு வச்சு. கோனோட வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? 1/3 πr ஸ்கொயர்டு வச்சு. ஸ்பியருக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 4/3 πr கியூபு. எந்த ஸ்பியரா இருந்தா 2/3 πr கியூபு. ஸ்பியருக்கு என்ன கிடையாதுன்னு சொன்னேன்? ஹைட் கிடையாது. ஓகேவா? இது வால்யூமோட ஃபார்முலா. அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா. πr ஸ்கொயர் வச்சா எப்படி எழுதலாம்? 2πr வச்சு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πr h பிளஸ் r. நான் ஒன்னொன்னா தனியாவே சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட வால்யூமுக்கு ஃபார்முலா πr ஸ்கொயர் வச்சு. சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா 2πr வச்சு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா 2πr h பிளஸ் r. இத ஹாலோ சிலிண்டர்னா எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? சொல்லுங்க. ஆர் ஸ்கொயர்டு பக்கத்துல ஹச் வந்தா இந்த ஆரை எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்டு ஹச். பக்கத்துல ஹெல்பர் வந்தாலே ஆர் ஸ்கொயருக்கு என்ன வந்துரும்? மைனஸ் வந்துரும். அடுத்து 2πr ஹச் இதை எப்படி எழுதணும்? பரணி அக்காவா? அப்பா எவ்வளவு ஒரு எனர்ஜி. 2π r. அது ஃபர்ஸ்ட் ஆர் இருந்தா ஆர் பிளஸ் ஆர் இன்டு ஹச். அடுத்து ஃபர்ஸ்ட் ஆருக்கு என்ன பண்ணணும்? ஆர் பிளஸ் ஆர்னு போடணும். ஹெச் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர். அதாவது ஆர் ஸ்கொயருக்கு பக்கத்துல ஹச் இருந்தா மைனஸ் போட்டுக்கணும். ஹாலோன்ற வார்த்தை வந்தாலே ஆரை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். அது ஹச்சுக்கு பக்கத்துல ஆர் ஸ்கொயர் இருந்தா மைனஸ்ல போட்டுக்கணும். ஒரு ஆறு இருந்தா பிளஸ்ல போட்டுக்கணும். கண்டினியூஸா இன்னொரு ஆறு வந்தா மைனஸ்ல போட்டுக்கணும்னு அழகா ஷார்ட்கட் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து கோனு. கோனோட வேல்யூ 1/3 πr ஸ்கொயர் வச்சு. πr எல்லு. πr எல் பிளஸ் ஆர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க இதோட ஹாலோன்னு சொல்லக்கூடாது. கோணை நம்ம என்னன்னு சொல்லணும்? பிரஸ்டம், இடைக்கண்டம்னு சொல்லணும். எங்க கொஞ்சம் இது ரிவிஷன் கிளாஸ்ல தானே இருக்கீங்க. பிரஸ்டத்தோட இந்த 1/3 πr ஸ்கொயர் வச்சு எப்படி எழுதணும்னு மட்டும் சொல்லிருங்க பாப்போம். 1/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர்ஆர் இன்டு ஹச். வெரி குட் மா. ஏன்னா 1/3ங்கிறதுனால இந்த ஆரை 3 டைம் எழுதணும். அடுத்து πr இல்ல, பை ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல். அடுத்து இதை எழுத முடியாது. சோ இதை ஆல்ரெடி எழுதுனதை எழுதிக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். பிளஸ் யாரை சேர்த்துக்கணும்? பை இன்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான். அடுத்து ஸ்பியர். ஸ்பியருக்கு 4/3 πr கியூபு. 4 πr ஸ்கொயர்டு 4 πr ஸ்கொயர்டு. ஆமா தானே? 4/3 πr கியூபுக்கு என்ன ஃபார்முலா? 4/3 π r கியூப் மைனஸ் ஆர் கியூப். அடுத்து
4 பை ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். 4 பை ஆர் ஸ்கொயர் தனியா இருந்தா எப்படிமா எழுதணும்? பிளஸ்ல எழுதணும். இந்த 4 பை ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதணும்? 4 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இதே மாதிரி 2/3 பை ஆர் கியூபு கியூப்னு இருந்தாலே கண்டிப்பா எனக்கு யாருல தான் வருவா சொல்லுங்க? மைனஸ்ல தான். அடுத்து 2 பை ஆர் ஸ்கொயர் எப்படிமா எழுதணும்? ஆர் ஸ்கொயர் தனியா இருந்துச்சுன்னா 2 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். அதே தானே இங்கேயும் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இதுவே 3 பை ஆர் ஸ்கொயர் எப்படிமா எழுதணும்? 5 இன்டூ 3 ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இது எல்லாமே ஃபார்முலா நடத்திருக்கேன். இப்போ இந்த ஏரியா வால்யூம்ல க்ளூ வேர்டுலாம் என்ன? எத்தனை பெட்டி தயாரிக்கலாம்? எத்தனைன்ற வார்த்தை வந்தா இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். டக்கு டக்குன்னு ரிவிஷன் பண்ணுங்க. எத்தனைன்னு சொன்னா என்னையா? பெரிய நம்பர் மேல பெரிய கன அளவு டிவைடட் பை சின்ன கன அளவு. இந்த எத்தனைன்ற வார்த்தையை பார்த்தாலே ஃபார்முலாவே இப்படிதான் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு விஷயத்த மெல்ட் பண்ணி இன்னொரு விஷயமா மாத்தினா என்ன ஈக்குவலா இருக்கும்? வால்யூம். வால்யூம் ஈக்குவலா இருக்கும். நீ மித்தபடி ஃபார்முலா வச்சே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஈக்குவலா இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி உருளை, கோலம், கூம்பு இதுக்கெல்லாம் ரேஷியோ கேட்பாங்கல்ல. ஷார்ட்கட் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இதோட கன அளவு ஈக்குவல்ட்டுன்னு சொன்னா உன்னோட கோழி காலையிலே கூவுதா? உன்னோட கோழி காலையிலே கூதா. 3:1 2:1 இல்ல 1:2:3? 3:2:1 மேம். கூம்புக்கு 1, கோலத்துக்கு 2, உருளைக்கு 3. கோலம்னாலும் 2 தான், அரை கோலம்னாலும் 2 தான். கோலம்னாலும் அரை கோலம்னாலும் 2 தான். அதாவது உருளை கோலம் கூம்புக்கு கன அளவோட ரேஷியோ கேட்டா இதுதான் ஷார்ட்கட். பழைய புக்ல இதுவே 3. நம்ம புது புக்லயே 10th புக்ல 3:1:2ன்னு இருக்கும். அப்ப உருளை கூம்பு கோலத்தோட ரேஷியோ கேட்டிருப்பாங்கன்னு அர்த்தம். சோ இதெல்லாம் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ எத்தனைன்னு கேட்டா பெருசு டிவைடட் பை சின்னதுங்கிற மாதிரி போடணும். அடுத்து ஒரு விஷயத்த மெல்ட் பண்ணி உருக்கி இன்னொரு விஷயமா மாத்தினா என்ன ஈக்குவலா இருக்கும்? வால்யூம் ஈக்குவலா இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து என்னமா சொன்னேன்? லாஸ்டா என்ன சொன்னேன்? லாஸ்டா என்ன வேர்டு சொன்னேன் சொல்லுங்க? மெல்ட் பண்ணா என்ன ஈக்குவலா இருக்கும்? வால்யூம் ஈக்குவலா இருக்கும். இதுதான் வால்யூம்ல ரிப்பீட்டடா பார்க்க வேண்டியது. மீட்டர் கியூப் லித்ரா மாத்தணும்னா எத்தனை ஜீரோயா சேர்த்துக்கணும்? 3 ஜீரோ சேர்த்துக்கணும். இதுவே மீட்டர் கியூபா மாத்தணும்னா எத்தனை ஜீரோவை அடிச்சு விட்டுறணும்? 3 ஜீரோவை அடிச்சு விட்டுறணும். இதெல்லாம் நம்ம வால்யூம்ல கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். ஓகேவா? இதே மாதிரி ஏரியாலையும் என்ன வார்த்தை? ஒரு விஷயத்த உருக்கி இன்னொரு விஷயமா மாத்துனா ஏரியால யார் ஈக்குவலா இருப்பா? ஒரு ப்ராடக்ட் இப்ப சதுரத்தை வட்டமா வளைக்கிறேன், அப்ப பெண்ட் இன்டு சர்க்கிள் இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்த இன்னொரு விஷயமா மாத்தினா யாரு ஈக்குவலா இருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சுற்றளவு. 2 கேரக்டரோட யாரு ஈக்குவலா இருப்பா? சுற்றளவு. இது ஏரியா டாபிக்ல ஒரு மாடு மேயுது அப்படின்னா மாட்டோட கயிறு தான் யாருன்னு சொல்லணும்? ஆரம்னு சொல்லணும். ஓகேவா? ஏரியா வால்யூம்ல கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் இதெல்லாம். அப்ப இன்னைக்கு சிம்பிளிபிகேஷனோட ஃபார்முலாஸ் பார்த்திருக்கோம். ஆமா தானையா? சிம்பிளிபிகேஷன்ஸ் ஃபார்முலா பார்த்திருக்கோம். அடுத்து என்ன டாபிக் பார்த்திருக்கோம்? HCF எல்சிஎம் தரவா பார்த்திருக்கோம். அடுத்து ஏபிஜிபி பார்த்துட்டோம். அடுத்து வால்யூம். இப்பயே ஓடி போய் வால்யூம்க்கு ஷார்ட்கட் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதெல்லாம் ஓடி போய் பாப்போமா? ஞாபகம் இருக்கான்னு பாப்போமா? அதே சம் வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்ல தெரியுதா? ஷார்ட்கட் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு பாப்போமாயா? இருக்கான்னு பாப்போமா? நீங்களே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் இப்ப உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி ஒரு டக்குன்னு அப்படி பண்ணி பார்க்கலாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஓகேவா? இது ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு அந்த சம்மம் கொண்டு மனப்பாடம் பண்ண வச்சு சம்ல இந்த வார்த்தைகள் இருக்கும். அப்ப ஆன்சர் இந்த வார்த்தை வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இது எப்ப ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னா, எனக்கு லாஸ்டா 10 சம் இருந்துச்சு மேடம், என்னால போடவே முடியலன்னு ஒரு கதை பேசுவ பத்தியா, அவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா இருக்கும். இன்கேஸ் இந்த சம்ம பார்த்தா அடிக்கலாம். இப்ப சொன்னேன் பாத்தீங்களா? உருளை கூம்பு கோலத்தோட கன அளவுகளோட விகிதம்
இந்த விட்டமும் உயரமும் ஈக்குவல்னு சொல்லி கன அளவுகளின் விகிதம் கேட்டா உருளைக்கு 3, கூம்புக்கு 1, கோலத்துக்கு என்னன்னு சொன்னேன் 2. நல்லா ஷார்ட்கட் சொன்னேன்ல. பாப்போம் நீங்க உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் ஞாபகம் இருக்கான்னு. இந்த 7.4ல ஒரு விஷயத்த மெல்ட் பண்ணி இன்னொரு விஷயமா மாத்தினா என்னையா ஈக்குவலா இருக்கும்? வால்யூம் ஈக்குவலா இருக்கும். அடுத்து ஒரு தொட்டியில 21 சென்டிமீட்டர் தண்ணி வரணும்னு ஒரு சம் நடத்துவேன் இல்லையா? இது ஒரு தொட்டி, ஒரு பைப்ல இருந்து தண்ணி வழியுது, 21 சென்டிமீட்டர் வரணும். அப்ப எவ்வளவு நேரம் ஆகும்னு சொன்னேன்? 2 hours. 21 சென்டிமீட்டர் வரதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். சேமியா ஒரு விஷயத்த மெல்ட் பண்ணி இன்னொரு விஷயமா தான். அப்படிதான் இந்த சாப்டரே ஒரு விஷயத்த மெல்ட் பண்ணி இன்னொரு விஷயம் அப்படிதான் இருக்கும். சீனு சீனு சம பார்த்தா மீதமுள்ள நீரின் கன அளவு 18, 12. 18, 12. சீனு திருக்குறள் படிக்கிறது என்னவாயிடுச்சு? கெட்டு போச்சு. அம்மா சம்புல இருந்து கீழே இருந்து என்ன பண்ண சொன்னாங்க? மேல உள்ள தொட்டியை ஃபில் பண்ண சொன்னாங்கன்னு சம்மோட சேர்த்து ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுத்தேன். அம்மா இந்த ஜூஸ் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? 100%. அவன் தானே ஐஸ்கிரீம். நான் எத்தனாவது படிக்கும் போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதெல்லாம் இப்ப இங்க பாருங்க 12th படிக்கும் போது சம்மல எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். லாஸ்டா முடியும் போது உயரம் 9, ஆரம் 3. சோ 9 + 3 என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 12th ஐஸ்கிரீம். சோ என்னோட 12th படிக்கிற படிப்பு கெட்டு போனதே யாராலதான்? ஐஸ்கிரீம் ஆலதான். இப்படி 9, 3 வந்து ஆட் பண்ணி 12ன்னு வச்சுக்கணும். இல்லாட்டி பழைய ஸ்கூல் புக்ல 10th புக்ல பழைய புக்ல ஆன்சர் என்னன்னு இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். 10ன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மித்தபடி எத்தனை கூம்பு எத்தனைனாலே என்ன அர்த்தம்? பெரிய கன அளவு டிவைடட் பை சின்ன கன அளவு. அதெல்லாம் போட்டுமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு விஷயத்த மெல்ட் பண்ணி இன்னொரு விஷயமா மாத்தினா என்ன கிடைக்கும்? என்ன ஈக்குவலா இருக்கும்? வால்யூம் ஈக்குவலா இருக்கும். இந்த பாடம்லாம் ஒரு கிண்ணத்துக்கு இந்த சம பார்த்தாலே என்னடா ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன்? டக்கு டக்குன்னு ஷார்ட்கட்டை மட்டும் சொல்லுங்கம்மா. ஒரு ஆத்துல பிடிச்ச நண்டு. நாதன் அப்படிங்கிற இன்ஜினியர் என்னடா பண்றாரு? இதெல்லாம் நான் சொன்னேன். என்ன சம்மோட சேர்த்து ட்ரிக்கு சொன்னேனோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கூம்பு ஒரு மரத்துல இருந்து வெட்டி எடுக்கணும்னா எப்படி வெட்டி எடுப்பீங்க? 2, 4, 6. இப்படி ஒரு தண்ணிக்குள்ள ஒரு ஃபுல் பொம்மையும் உள்ள வச்சினா வெளியே வர தண்ணிய வச்சு நான் என்னவே பண்ணிட்டேன். நனைஞ்சே போயிட்டேன். 7 ஜென்மம் சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட மாட்டேன்? மருந்து சாப்பிட மாட்டேன். இதுக்கெல்லாம் என்னடா ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன்? புனல் வாங்கவே காசு இல்லைன்னு காசு பத்தலன்னு பட்டுப்புடைய எடுத்துட்டு என்ன பண்றாங்க? டூயட் பாடுறாங்க. அம்மா அருள் வீட்டுக்கு 150 கெஸ்ட். ஆன்சர் என்னதியா? வெரி குட்மா. எலன் மஸ்க் ஜுவல் பாக்ஸ் வச்சு என்ன பண்றாரு? ஃபன் பண்றாரு. இப்ப கோல்டுல யாரு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருக்கா நம்மள? அமெரிக்கா. ட்ரம்ப். வாங்கவே முடியாது போல அப்படின்னு. தஞ்சாவூர் பொம்மை என்ன ஆயிடுச்சு? 35 கொஞ்சம் இந்த ஷார்ட்கட் எல்லாம் போய் மேடை அமைக்க சொன்னாங்கல்ல. கிணத்துல இருந்து மண் எடுத்த வேணா எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். தண்ணி உயர்துன்னு சொன்னாலே புது புக்கா இருந்தாலும் பழைய புக்கா இருந்தாலும் ஆன்சர் எத்தனை சென்டிமீட்டர் தான்? 1 சென்டிமீட்டர் தான். 484 மீட்டர் உள்ள மரத்தை எப்படி சுத்தி வருவ? 484 மீட்டர் உள்ள மரம் என்ன மரம்? ஆரஞ்சு மரம். ஆரஞ்சு மரத்தை நைட்டி போட்டுக்கிட்டே சுத்தி வருவேன். டியூன் போட்டுட்டே சுத்தி வருவேன். ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். பெட்ரோல் பங்க்னால என்ன ஆன்சரு? ஆர்த்தி. பாலோட மொத்த விலை நாளைக்கு 18 வயசானவங்களுக்கு எல்லாம் மூணாறுல என்னது? பாலாது. இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லா என்னது? பித்தளை பாத்திரத்தை பார்த்தா எம்டியா இருக்கு. நைட்டிய போட்டு மூடி வைக்கணும். இது குரூப் 1 கொஸ்டின் தானே? என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன்? சம்மோட சொல்லுங்க. சம்மோட சேர்த்து சொல்லுங்க. உன் துணை பதறாம 3 கண்டுபிடிக்கணும் கூட வரணும்னா என்ன போடணும்? மாதிரி எல்லா சம்மும் பாத்தீங்களா? வால்யூம் சாப்டரே ரிவிஷன் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? தண்ணி தொட்டின்னு இந்த மாதிரி சம்ம பார்த்தாலே என்ன சொல்லுவ? 10⁻6னா யாருடா எங்க தண்ணி தொட்டிக்குள்ள உட்காந்தி? இந்த மாதிரிலாம் நல்லாவே ஷார்ட்கட் வந்து சம்மோட சேர்த்து வச்சு சொல்லியிருக்கு. அதனால நல்லா பாத்துக்கோங்க. இந்த தொழிற்சாலை சம்லாம் என்ன சொல்லிருக்கேன்? இருப்பதே ஒரே ஒரு இந்த போன குரூப் 4ல இப்ப லாஸ்ட் குரூப் 4 இல்லாம அதுக்கு முந்தின குரூப் 4ல
இந்த சம் கேட்டிருந்தாங்கல்ல 13,137.5 ஒரு செவ்வக டென்ட் எடுத்துக்கிட்டு போய் இந்த சம் அப்படியே கேட்டிருந்தாங்கல்ல ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருந்தேன்ல என்ன சொல்லி கொடுத்துருந்தேன் ஷார்ட்கட் பேய் வீடு 7:30. இது போன குரூப் 4 கொஸ்டின். அதாவது நாளைக்கு அதாவது 4 மீட்டர்ல உள்ள ஒரு செவ்வக வடிவ துணியை எடுத்துக்கிட்டு போய் கொடைக்கானல்ல போய் ஒரு டென்ட் போடுறேன் மைக் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். 4 மீட்டர் துணி எடுத்துட்டு போய் ஒரு டென்ட் போடுறேன். அந்த டென்ட் போய் என்னவாயிடுச்சு? டென்ட் போடுறேன். எதுக்காக டென்ட் போடுறேன்? நீ ஏன் கொடைக்கானலுக்கு போய் டென்ட் போடுற? 7 நாளும் தங்கணும், 24 மணி நேரமும் தங்கணும். கடைசியில போட்ட டென்ட் என்னவாயிடுச்சு? 13ஆம் நம்பர் பேய் வீடு 7:30 ஆயிடுச்சு. 7:30னால என்ன அர்த்தம்? 7.5 தானே? ஆமா தானே? இது அப்படியே போன குரூப் ஒரு சம்மோட சேர்த்து வச்சு ஆன்சர் சொல்லணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்சுவலி வால்யூமே ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கெல்லாம் என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன்? 2 1 1 2. அதே மாதிரி ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன்ல, 1ல இருந்து 10 வரைக்கும் வகுப்படுற நம்பர்னு கேட்டா ஆன்சர் என்னதியா? 2520. 2520. 2520. 1ல இருந்து 10 நாளும் 2520 தான். 1ல இருந்து 9 நாள் ஆன்சர் என்னதான்? 2520 தான். ஆமா தானேயா? சோ இது ஒரு க்ளூ வேர்டு. வால்யூம் சம மேக்சிமம் போட தெரியலன்னா எந்த ஆன்சர் எதால அடிபடணும்னு சொல்லியிருக்கேன்? 11 அடிபடுச்சுன்னா அது ஒரு க்ளூ வேர்டுன்னு சொல்லியிருக்கேன். 2 ஆப்ஷன் 11 அடிபட்டுச்சுன்னா அந்த 2 ஆப்ஷனை எதால அடிச்சு பார்க்கணும்னு ஒரு க்ளூ வேர்டு சொல்லியிருக்கேன்? 7ஆல. சோ ஏரியா வால்யூமே அழகா ரிவிஷன் பண்ணியாச்சியா. பெரிய பெரிய டாபிக் எல்லாமே ரிவிஷன் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் உனக்கு முக்கியமான டாபிக்னா யாரெல்லாம் தான்? SICI, பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஆமா தானையா? SICI, பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அடுத்து என்னது? SICI, பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராபபிலிட்டி, டைம் அண்ட் ஒர்க். ஆக்சுவலி இந்த CA, பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க்லாம் எந்த புக்கு? 8th புக்கு. 6th புக்கை பொறுத்த வரைக்கும் HCF அதை நடத்தி முடிச்சாச்சு. 7th புக்கை பொறுத்த வரைக்கும் SI, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அது 2 கான்செப்டையும் சொல்லிட்டேன்னா இது முடிஞ்சிடும். 8th புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க் நடத்திட்டேன்னா 8th புக்கு. 9th புக்கு வால்யூம் நடத்தி முடிச்சுட்டேன், இப்பதான் நடத்தினேன். 10th புக்கு வால்யூம், ஆவரேஜ், ப்ராபபிலிட்டி. ஸோ ஒரு 4-5 டாபிக் தான். நாளைக்கு ஒரு 6 to 7 6:30 to ஒரு 8 கூப்பிடுறேன். அந்த 4 டாபிக்கையும் இதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணிடலாமா? வருவீங்களா? வருவீங்களா? போடலாமா? கிளாஸ் போடலாமா? சஃபர் நவ், என்ஜாய் லேட்டர். நாளைக்கு கிளாஸ் போடலாம்.